Simple Luxurious. இது நம்ம ஃபேமிலி. இன்டர்நேஷ்னல் லெவலில் இப்போ இந்தியா பக்கம் திரும்பி உலகமே பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியன் எலெக்ஷன் மட்டும் இல்லை, ஆக்கஸில் இந்தியா ஜாயின் பண்ண போகுதா அப்படிங்கிறதான். இந்த ஆக்கஸ்ங்கிறது என்ன? ஆக்கஸ்ங்கிறது ஒரு மிலிட்ரி குரூப், அதாவது யூஎஸ் மூலமாக நடத்தப்படுற ஒரு குரூப். சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்காக இந்தோ பசிபிக் கண்ட்ரிஸை நேஷன்ஸை வந்து இந்த குரூப்பில் கொண்டு வந்து அதன் மூலமாக சைனாவுடைய டாமினன்ஸை இந்தோ பசிபிக் ஏரியாவில் வந்து குறைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட மிலிட்ரி குரூப் தான் இந்த ஆக்கஸ். இந்த ஆக்கஸ்க்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏ அப்படிங்கிறது ஆஸ்திரேலியா, யூகே அப்படிங்கிறது யுனைடெட் கிங்டம், யூஎஸ் அப்படிங்கிறது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அது இப்போதைக்கு ஆக்கஸ் அப்படின்னு நேம் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் ஃபியூச்சரில் இதோட நேம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்னும் பல நாடுகளை இந்த இதில் வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி, இந்த குரூப்பில் வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி யூஎஸ் வந்து பிளான் போட்டிருக்கு. அதில் இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பிரிட்டன் வந்து கேட்டிருக்கு. ஆனால் இந்தியா இதில் இணையுமா அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற பெரிய கேள்வி. ஒருவேளை இந்தியா இதில் இணையுது அப்படின்னா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படும் சைனாவுக்கு எதிராக இருக்கிற ஒரு கவுண்டர் பார்ட்ல. இந்தோ பசிபிக் கண்ட்ரிஸ், இந்தோ பசிபிக் நேஷன்ஸ் அப்படின்னா இந்தியா, சைனா, தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், வியட்நாம், இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே வரும். இது போக நியூசிலாந்து, ஜப்பான், யூஎஸ், இந்த நாடுகள் எல்லாமே வந்து இந்தோ பசிபிக் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கண்ட்ரிஸ் எல்லா இடத்துலையுமே வந்து குறிப்பிட்ட நிறைய நாடுகளில் வந்து சைனாவுடைய ஆதிக்கம், சைனாவுடைய அத்துமீறல்கள் நிறைய நாடுகளில் இருக்கு. இதுல இருந்து அந்த நாடுகளை காப்பாற்றுறதுக்காக யூஎஸ் எடுத்திருக்க ஒரு முடிவு தான் வந்து இந்த குரூப், அதாவது ஆக்கஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த குரூப்போட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ரெண்டு நோக்கம் இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது பில்லர் 1, பில்லர் 2 அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. பில்லர் 1 என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, குவாண்டம் கம்ப்யூட்டிங், அப்புறம் வந்து ஏஐ டெக்னாலஜிஸ், சைபர் செக்யூரிட்டிஸ், இது போக வந்துட்டு எலக்ட்ரானிக் வார்ஃபேர்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து ஒரு மிலிட்ரி லெவலில் வந்து டெக்னாலஜிக்கலாக எவ்வளோ வந்து முன்னேறி கொண்டு போக முடியுமோ அது எல்லாத்தையும் செஞ்சு இந்த இந்தோ பசிபிக்கில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது பில்லர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இந்தோ பசிபிக் நேஷன்ஸ், இந்த கண்ட்ரீஸில், இந்த ஏரியாக்கள்லாம் வந்து மிலிட்ரிஸை பயங்கரமாக பில்ட் பண்ணுறது தான் எங்களோட இது. ஸோ இதுக்காக பார்த்தோம்னா ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் அண்ட் நியூக்ளியர் சப்மரைன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ இதுக்காகவே ஆஸ்திரேலியா இப்போ 8 நியூக்ளியர் சப்மரைன் வாங்கியிருக்காங்க. இது டிசைன் பண்ணது வந்து யார் அப்படின்னு பார்த்தோன்னா, யூஎஸ் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கு. இதை பில்ட் பண்ணி கொடுத்தது யூகே. ஸோ இந்த 3 நாடுகள் இப்போ வந்து கூட்டணியில், இந்த குரூப்பில் இருந்து இந்த விஷயங்களை வந்து பண்ணியிருக்காங்க. இது மாதிரி இன்னும் ஃபியூச்சரில் நிறைய நாடுகளை ஒன்றிணைச்சு இந்த மாதிரி இந்த இந்தோ பசிபிக் நேஷன்ஸ், இந்த கண்ட்ரீஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரீஜனில் வந்து எந்த அளவுக்கு வந்து மிலிட்ரியை பலப்படுத்திக்க முடியும், அப்புறம் வந்து எக்கனாமிக்கலாக எப்படி வந்து ட்ரேடிங்லலாம் நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும், தனி குரூப்பாக நம்ம எப்படி வளர முடியும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது சைனாவுக்கு அகெயின்ஸ்டாக இந்த நாடுகள்லாம், ஏசியாவில் இருக்கிற இந்த நாடுகள்லாம் வந்து வெஸ்டர்ன் சைடு வந்து இழுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு குரூப் தான் இந்த ஆக்கஸ். ஸோ இது வந்து ஒரு பேசிக்காக ஒரு மிலிட்ரி பிளாக் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் வந்து அப்படி நேம் பண்ணப்படலை. ஸோ இப்போ இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது 2 நாடுகளை புதுசாக இணைக்கலாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க பிரிட்டன். யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று இந்தியா, இன்னொன்று ஜப்பான். ஜப்பான் வந்து இதுக்காக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியா இதில் ஜாயின் பண்ணுமா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. இந்தியா வந்து இதில் ஜாயின் பண்ணுறதுக்கான சாத்தியங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுவுமே இல்லை அப்படின்னு தான் தெரிய வருது. ஸோ இந்தியா ஏன் இதில் ஜாயின் பண்ணாது அப்படிங்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்குது. ஒன்று, இந்தியா வந்து எந்த நாடோடையும் அணி சேர்றது இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதனால் ஒருவேளை இந்த குரூப்போடு போய் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது இது ஒரு மிலிட்ரி பிளாக் அப்படிங்கிறதால இதில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு ஆதரவாக போகிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது இதில் இந்தியா ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து இந்த குரூப்பில் வந்து நியூக்ளியர் சப்மரைன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து ஏற்கனவே அணு ஆயுத பரவலை வந்து தடுக்கிறதுக்காக இந்தியா நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கு. அதற்கு எதிராகவும் இந்தியா வந்து செயல்பட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த குரூப்ல சேர்ந்தா அந்த கொள்கைக்கும் எதிராக இந்தியா போன மாதிரி ஆயிடும். ஸோ அதனாலையுமே வந்து இந்தியா இந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ரீஜனல் ஸ்டெபிலிட்டி. அதாவது ஏற்கனவே இந்தியா வந்து பல அண்டை நாடுகளோட எந்த அளவுக்கு வந்து நட்பாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நட்பாக இருக்காங்க. ஆனாலும் இன்னொரு பக்கம் நிறைய சிக்கல்களும் இருக்கு அண்டை நாடுகளோட. அப்படி இருக்கும்போது பட்சத்தில் இதில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அது இன்னும் கூடுதல் சிக்கலாக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இருக்கிற நட்பையும் கெடுக்கிற மாதிரியாகவும் மாறலாம். அது இந்தியாவுக்கு உள்நாட்டு விவகாரங்களையும் எதிரொலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அப்படிங்கிறதால இந்தியா அதை தவிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்குது. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியா இந்த மாதிரி ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த குரூப்போட சேர்றதுக்கான ஒரே ஒரு ரீசன் இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணாமே வந்து
டிப்ளமேட்டிக்காவோ அல்லது வேற ஏதோ வழிவகையிலேயோ வந்து இந்த நாடுகளுக்கு உதவுறதுக்கு இந்தியா முன் வரலாம், கூட்டு பயிற்சிகளில் ஈடுபடலாம். அந்த மாதிரி தானே இருக்குமே தவிர இந்தியாவில் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்னு தான் தெரிய வருது. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.